ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLE சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 15/1/2024 50/50 1-5க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடாட்டாலும் நம்ம வந்து சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. ஸோ கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்து 156 ரிசல்ட்டு. ஸோ ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 303,156. அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 675. அதுக்கு முந்தின புதன்கிழமை வந்து 427 சொல்லிட்டு இது எல்லாமே புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே புதன்கிழமை. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால நம்மளுக்கு 50-50ங்கிற பேரில் வருது. இந்த ட்ராவுக்கான எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 4-6 கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது நண்பா. ஆனால் கிடைக்குதுங்கிறத விட நம்மளுக்கு கண்டினியூஸாக கிடைக்கல. ஸோ கிடைக்காதனால நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் இதை நான் சீபோர்டுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 3-4 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 701,324. இதில் நம்ம எடுக்க போகிறது பிசி. ஸோ பிசிங்கிறதுனால நம்ம இந்த 2-4 மட்டும் எடுத்துக்கலாம். இதோட நம்ம ப்ளஸ் 4-6. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 4 கூட்டினோம்னா 6. இங்கே 6ஓட 4 கூட்டினோம்னா 0. 6-0 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 0வான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 3-4க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 408. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு இல்லை, ஆனால் பி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது அவுட். ஏன்னா நம்ம பார்க்குறது வந்து சி போர்டு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் போர்டில் பாஸ், ஆனால் சி போர்டு கிடைக்கல. அடுத்து 408க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 728. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 08 மட்டும்தான். இதோட ப்ளஸ் 4-6. இப்போ இதை கூட்டலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 0ஓட 4 கூட்டினோம்னா 4. இங்கே 8ஓட 6 கூட்டினோம்னா 4. 4 மட்டும் தான் இந்த ட்ராவல் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 408க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 4 மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 408க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 4-7. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல சி போர்டு இல்லை, அவுட்டு. ஸோ நம்ம வீடியோ வந்து சி போர்டு தான் பார்க்குறோம், ஆனால் கிடைக்கிறது எல்லாமே ஆல் போர்டு. ஸோ அதனால தான் இங்கே நான் அவுட்டுன்னு எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ 1 by 1 பார்த்துட்டு கடைசியாக நான் ஏன் இப்படி எழுதுகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 4-7 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 105. நம்மளுக்கு வந்து இந்த 27 போதுமானது. இதோட ப்ளஸ் 4-6. இப்போ இது கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6. 7ஓட 6 கூட்டினோம்னா 3. 6 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 4-7க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 3. இப்போ இந்த 4-7க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 6-7-5. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. மறுபடியும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா ஏ போர்டு. இந்த இடம் நம்மளுக்கு சேம் தான், மறுபடியும் நம்மளுக்கு அவுட்டு. ஏன்னா நம்ம பார்க்குறது சி போர்டில். ஸோ வந்துக்கிட்டு இருக்கிறது வந்து பி போர்டு, ஏ போர்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது. சி சி சி. இப்போ 675 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 379. ஆனால் நம்மளுக்கு இங்கே பிசி மட்டும் தான் தேவை. 75 மட்டும் போதுமானது. இதோட ப்ளஸ் 4-6. இப்போ இது கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1. இங்கே 5ஓட 6 கூட்டினாலும் 1. ஸோ 1 மட்டும் தான் நம்ம கிடச்சிருக்கு. இந்த 675க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல்
1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ட்ராவுக்கு முன்னாடி 4 மட்டும் தான் கிடச்சி ஏ போர்டு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இருந்தாலும் 675க்கு அப்புறம் ரிசல்ட்டுன்னு பார்த்தா 156. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு 1. அப்போ இந்த இடத்துல ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பாஸ். ஸோ போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு மறுபடியும் ஏ போர்டு. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ஏ போர்டுக்கு நண்பா. ஆனால் நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து அவுட்டு. ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 156 தான் நம்மளுடைய போன வாரம் ரிசல்ட். ஸோ இந்த வாரத்துக்கான கெஸிங்கை இதெல்லாம் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ட்ரா ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் நண்பா. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச் இருக்குது. அதுலேயும் போர்டு வந்து ஏ போர்டாக வந்திருக்கு. ஆனால் சி போர்டை பொறுத்த வரைக்கும் அவுட்டு தான். சி போர்டு இது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ பி போர்டு கூட வந்துருச்சு, ஆனால் சி போர்டு இன்னும் வரல. அதனால தான் நான் இதை இந்த ட்ராவுக்கு சி போர்டுன்னு உருவாக்கியிருக்கேன். ஏன்னா சி போர்டு இது வரைக்கும் கிடைக்காதனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட கெஸிங்கில் சி போர்டுக்கு ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இல்லை ஏ போர்டு தான் கண்டினியூஸாக வந்திருக்கு, நான் ஏ போர்டுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்மளும் சி போர்டுக்கு தான் போகிறோம். 156 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 303. ஆனால் நம்மளுக்கு இங்கே பிசி போதுமானது 56. இதோட ப்ளஸ் 46. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9. 6ஓட 6 கூட்டினோம்னா 2. 9 அல்லது 2 இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான சி போர்டு. சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 9 அல்லது 2. 9 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக இருக்குது. ஸோ இதே இடத்துல நம்மளுக்கு இன்னொரு நம்பர்ஸும் கிடச்சிருக்கு நண்பா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பரட்டி கூட்டுங்கன்னா 46ங்கிறத நம்ம வந்து 64ஆகவும் கூட்டுவோம். ஸோ 64 கூட்டும் போது நம்மளுக்கு கிடைக்க போகிற நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 இங்கிட்ட வந்துருச்சுன்னா 1, 4 இங்கிட்ட போயிடுச்சுன்னா 0. ஸோ 10ங்கிறது ஆட் ஆகும். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 நம்மளுக்கு சி போர்டா ஆல் போர்டாங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோட நம்ம இந்த ட்ராவுக்கு பெய்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1-0 எடுக்கலாம். விஎஸ் இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸ். இதுக்குள்ளே தான் இருக்குது பெய்ட்ஸ். உங்களுக்கு வேண்ட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது எனக்கு எதுவும் பிடிபட மாட்டேங்குது, நான் அந்த 9-2 நின்றுக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்டது. 9-2 இந்த ட்ராவுக்கு சி போர்டாக கெஸ் பண்ணியிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். பெய்ஸ் வராதா இருந்தால் இந்த 4 நம்பர்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு பெய்ஸ் இருக்குது நண்பா. ஸோ இதை பெய்ஸாக நம்ம அடுக்க நினச்சோம்னா 9190 2120. ஸோ இந்த மாதிரி நம்ம பெய்ஸாக போடலாம். இது எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட் கெஸ்ஸிங் மட்டும் தான். இதை தான் நீங்கள் எடுக்கணும், எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டும் தான். ஸோ பார்த்துட்டு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்கிறத மட்டும் எப்போதுமே மறந்துடாதீங்க நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிப்படலை, எனக்கு வந்து சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணுன்னா நீங்கள் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களும் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் நண்பா. இது எல்லாமே நம்மளுடைய சிம்பிள் கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் எதுவும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் புதன்கிழமை 50-50 ரிசல்ட் எடுத்து கெஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 15/1/2024 50-50 FF 1-5க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங் கொடுக்குதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.